இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது? ஏ. மும்பை, பி. கொல்கத்தா, சி. தமிழ்நாடு, டி. கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் சி. தமிழ்நாடு. சரித்திரம் உறையும் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. சிவகங்கை, பி. கோவை, சி. மதுரை, டி. வேலூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. சிவகங்கை. தோட்டப்பயிர் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. தஞ்சாவூர், பி. தருமபுரி, சி. ஈரோடு, டி. வேலூர். சரியான பதில் ஆப்ஷன் பி. தருமபுரி. இந்தியாவில் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஏ. தொழிற்சாலை, பி. வேளாண்மை, சி. வர்த்தகம், டி. வரி விதிப்பு. சரியான பதில் ஆப்ஷன் பி. வேளாண்மை. மிக நீளமான கடற்கரை கொண்ட தென் மாநிலம் எது? ஏ. தமிழ்நாடு, பி. கேரளா, சி. ஆந்திரா, டி. கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் சி. ஆந்திரா. உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? ஏ. இந்தியா, பி. கனடா, சி. நெதர்லாந்து, டி. பிரிட்டன். சரியான பதில் ஆப்ஷன் சி. நெதர்லாந்து. உலகில் அதிக எரிமலைகள் கொண்ட நாடு எது? ஏ. இந்தோனேசியா, பி. நார்வே, சி. நெதர்லாந்து, டி. பிரிட்டன். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. இந்தோனேசியா. உலக இரத்த தானம் நாள் எது? ஏ. மார்ச் 21, பி. டிசம்பர் 12, சி. நவம்பர் 29, டி. அக்டோபர் 1. சரியான பதில் ஆப்ஷன் டி. அக்டோபர் 1. பூனையின் கண் பார்வை மனிதனை விட எத்தனை மடங்கு கூர்மையானது? ஏ. 8 மடங்கு, பி. 2 மடங்கு, சி. 10 மடங்கு, டி. எதுவுமில்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 8 மடங்கு. கேரம் விளையாட்டில் துவக்கத்தில் எத்தனை கருப்பு காயின்கள் இருக்கும்? ஏ. 9 காயின், பி. 8 காயின், சி. 7 காயின், டி. 10 காயின். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 9 காயின். தமிழ்நாட்டில் பத்தமடை பாய் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? ஏ. தென்காசி, பி. திருநெல்வேலி, சி. ஆரணி, டி. தருமபுரி. சரியான பதில் ஆப்ஷன் பி. திருநெல்வேலி. விமானத்தை முதலில் போரில் பயன்படுத்திய நாடு எது? ஏ. இத்தாலி, பி. ரஷ்யா, சி. அமெரிக்கா, டி. ஜப்பான். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. இத்தாலி. இந்தியாவில் வைர சுரங்கங்கள் எங்கு உள்ளன? ஏ. பன்னா, பி. விசயநகரம், சி. விராலிமலை, டி. கோல்கொண்டா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. பன்னா. இராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு எது? ஏ. நேபாளம், பி. மியான்மர், சி. எகிப்து, டி. நார்வே.
சரியான பதில் ஆப்ஷன் பி மியன்மார். உவமை கவிஞர் என அழைக்கப்படுவோர் யார்? ஏ பாரதிதாசன், பி திருவிக்கா, சி சுரதா, டி பாரதியார். சரியான பதில் ஆப்ஷன் சி சுரதா. சர்க்கரை உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் எது? ஏ தமிழ்நாடு, பி ஆந்திரா, சி பஞ்சாப், டி உத்தரப்பிரதேசம். சரியான பதில் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். சேமிப்பை நிர்ணயிப்பது எது? ஏ வர்த்தகம், பி வருமானம், சி மூலதனம், டி முதலீடு. சரியான பதில் ஆப்ஷன் சி மூலதனம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தங்க போர்வை நாடு என அழைக்கப்படுவது எது? ஏ ஆஸ்திரேலியா, பி கொரியா, சி நார்வே, டி பெல்ஜியம். இதுக்கான சரியான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து நீங்கள் இந்த கிவேயில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் எது? ஏ கார்பாலிக், பி அசிட்டிக், சி மாலிக், டி டார்டாரிக். சரியான பதில் ஆப்ஷன் சி மாலிக் அமிலம். புள்ளி என்ற வார்த்தை எதனுடன் தொடர்பு கொண்டது? ஏ கோல்ப், பி டென்னிஸ், சி போலோ, டி காக்கி. சரியான பதில் ஆப்ஷன் டி காக்கி. தினமும் நாம் தலை குளித்தால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏ தலைவலி, பி நரம்பு தளர்ச்சி, சி மூளை பாதிப்பு, டி முடி உதிரும். சரியான பதில் ஆப்ஷன் டி முடி உதிரும். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். வேங்கையின் மைந்தன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஏ அகிலன், பி சுஜாதா, சி ஜெயகாந்தன், டி பாரதிதாசன். இதுக்கான சரியான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவேயில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எங்கு அமைந்துள்ளது? ஏ மணலி, பி எண்ணூர், சி பெரம்பூர், டி ஆவடி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ மணலி. முதலில் கூட்டுறவு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட நாடு எது? ஏ இலங்கை, பி சீனா, சி இங்கிலாந்து, டி இந்தியா. சரியான பதில் ஆப்ஷன் சி இங்கிலாந்து. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவின் முதன்மை உணவு எது? ஏ சோளம், பி கோதுமை, சி கம்பு, டி நெல். இதற்கு சரியான பதிலை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த கிவ்வேக்கான ரூல்ஸை ஃபஸ்ட் நம்ம சொல்லிடலாம். ஓகே, இன்றைக்கி தேதி வந்து கரெக்டாக வந்து 7. இந்த வீடியோ லான்ச் பண்ண டேட் வந்து 7 ஆகஸ்ட் 2025 இந்த வீடியோ வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக வந்து 10 டேஸ்க்குள்ளே, அதாவது 10 நாளுக்குள்ளே, அதாவது 16ஆம் தேதிக்குள்ளே வந்து இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு வந்து 1000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதில் வந்து நம்ம ரேண்டமாக கமெண்டில் சரியான பதில் கொடுத்துருக்கவரில் ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து சிறப்பு பரிசு கொடுக்க போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோக்கு வந்து 10 டேஸுக்குள்ளே, வீடியோ பப்ளிஷ் பண்ண 10 டேஸுக்குள்ளே வந்து
1000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து எலிஜிபிள், அதாவது கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகி கமெண்டில் சரியான பதில் கொடுத்த ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசு கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுபோல் ஒவ்வொரு வீடியோலும் நம்ம வந்து கிவ்வே கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் ஒவ்வொரு வீடியோலும் ஒரு ரூல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கிவ்வேல ஜாயின் பண்ணி வின் பண்ணிக்கிற முடியும். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ண சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.